தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் பகுதியில் ராகுஸ்தல கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். கோவில் நிர்வாகத்தின் மூலம் தினமும் மதியம் 12 மணிக்கு 100க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டு வருவது வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை 300 பக்தர்களுக்கும் மற்ற நாட்களில் 100 பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. சில நாட்களாக தரமற்ற உணவு வழங்கப்படுவதாகவும் சுகாதாரமற்று காணப்படுவதாகவும் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் குற்றம் சாட்டி வந்தனர். இதனை அறிந்த தமிழக வெற்றிக் கழகம் அதிரடியாக களத்தில் இறங்கி கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வினோத் அவர்களின் ஆணையின்படி தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பல்கீஸ் பேகம் தலைமையில் திருநாகேஸ்வரம் மகளிர் அணி அமைப்பாளர் லதா, திருநாகேஸ்வரம் இளைஞரணி நிர்வாகிகள் பலர் அன்னதானம் நடைபெற்ற இடத்திற்கு நேரில் சென்று மக்களிடம் குறைகளை கேட்டு அறிந்தனர். அப்பொழுது மக்கள் சுகாதாரம் இல்லாமல் அன்னதானம் நடைபெற்று வருவதாகவும் உணவுகள் ருசித்தன்மை இல்லாமலும் மக்கள் வருவதற்கு முன்பே இலைகளை போடுவதால் ஈக்கள் அதிக அளவில் இலைகளின் மேல் இருப்பதை கண்டு எங்களால் உணவு அருந்த மனமில்லாமல் வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது என தெரிவித்தனர். கோவில் நகரமான கும்பகோணத்தில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் கோவில்களில் தரமான உணவுகள் வழங்க தமிழக வெற்றிக் கழகமும் தமிழக அரசும் நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்று பக்தர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் உறுதியளித்தனர்.